நீங்கள் சுயம்போட ஒய்ஃப் தானே? ஆமாம் சார். உங்கள் பேர்? ராணி. வணக்கங்க. என்ன சுயம்பா, வழக்கமாக இந்த நேரத்தில் வரமாட்டியா? இல்லை, நீங்கள் ஸ்கூலில் போய் விசாரித்ததை பிரின்சிபால் அம்மா இவ்வளோ கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இவ பயந்து ஒரே அழுக என்ன கூப்பிட்டா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டால் நீங்கள் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னாங்க. நான் அடிச்சு புரண்டு ஓடி வரேன். வாங்க உள்ளே போய் பேசலாம் வாங்க. இந்த போட்டால இருக்க பையனை பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க. அம்மா நீங்க இந்த காரு இது மாறுது. இல்லை, இந்த கார் இல்லைங்க. சுயம்பு, நாம் கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாமா? ஆமாம், அதான் நானும் சொல்லுதேன். இந்த படத்தில் இருக்கிற வருண் பிரபான்ற பையன் ஐஜி கீதா பிரபாரோட ஒரே மகன். 25 நாளாக காங்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவன் நேச்சுரல் கிளப் கேம்ப் போயிருக்கும்போது உங்கள் பொண்ணு செல்வியோட அறிமுகமாயிருக்கான். நாங்கள் காமிச்ச மஞ்சள் கலர் காரில் அவன் இங்கே வந்திருக்கான். அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த காரையும் இளஞ்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு குவாரி குளத்துலேருந்து எங்கள் ஆளுங்க எடுத்துட்டாங்க. நாங்கள் இங்கே வந்ததுக்கு 2 காரணம் தான். ஒன்று, அந்த வருண்ன்ற பையனுக்கு உங்கள் பொண்ணு தெரியுன்றதுனால. இன்னொன்று, எங்கள் கான்ஸ்டபிள் பெருமாள் நீங்கள் அந்த காரை ஓட்டிகிட்டு போனதை பார்த்துருக்காரு. நம்ம டானா ஊர் இருளப்பபுள்ள வீட்டுக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருந்த போது அந்த காரை நீ ஓட்டிட்டு போனதை நான் என் கண்ணால் பார்த்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பையன் இங்க வந்திருக்கான். அதுக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நாங்க ஊர்லயே இல்லையே. தென்காசி தியானத்துக்கு போய் மறுநாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சாயங்காலம் எல்லாம் திரும்பி வந்தோம். ஓஹோ, போதும், இது போதும். எல்லாம் ஓகே தானே சார்? நீ அந்த சிரிப்பெல்லாம் உள்ள வச்சுக்கணும் கட்டியா? அந்த பையன் இங்க வந்த டேட்டை நானும் சொல்லல, எஸ்ஐ சாரும் சொல்லல. நீ அந்த கார் எடுத்துட்டு போன டேட்டை நான் சொல்லல. உன் பொண்டாட்டிக்கு மட்டும் எப்படி இல்ல அந்த டேட்டை தெரியும்? என்ன சுயம்பு, இப்படி அலட்சியம் வச்சிருச்சா? இப்படி அவர் கேட்குற நியாயம் தானே, அதுக்கு பதில் சொல்லுங்க. அலட்சியம்லாம் ஒன்றும் இல்லைங்க. போலீஸ்காரங்களா நான் என்னத்துக்கு அலட்சியப்படுத்த போகிறேன்? இப்பவும் இவளுக்கு என்ன நடந்ததுன்னே விளங்கல. அதான் இப்படி வாயப்படாது நிற்க. நான் அப்பமே சொன்னோம்ல, நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கீங்க. பள்ளிக்கூடத்து பேர் கெட்டு போயிருப்பாங்க. அந்த கவலை பிரின்சிபாலுக்கு அவங்க ஃபோன் போட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாம் இன்னொரு மட்டும் இவகிட்ட கேட்டிருக்காங்க. அப்படித்தான் எங்களுக்கு இந்த தேதி விவகாரம்லாம் தெரிஞ்சது. பாப்பா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி பெரும்பாலும் உங்களை காரில் பார்த்த பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா சார்? ஏன் இல்லை, பெருமாள் சார் வாழ்க்கை எங்கிட்ட இருக்கிற விரோதத்தை பற்றி இந்த பாவனாஸ்துக்கே தெரியும். நான் என்ன சொன்னாலும் அவள் நம்ப போகிறது இல்லை. பெருமாள் நம்புறதுக்காக கேட்கல, நான் நம்புறதுக்காக கேட்கேன். அது நான் சொல்லுதேன். சார் வாழ் என்னை பார்த்ததா அவள் உறுதியாக சொன்னாள்னா தெரிஞ்சே அவள் போய் சொல்லுதா? இருக்கேன் இல்லை, என்னை மாதிரி வேற ஒரு ஆளா அவள் பார்த்துருக்கலாம்ல. ஏன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலையில் 8 மணிலேருந்து மறுநாள் 5 மணி வரைக்கும் எங்கள் குடும்பம் தென்காசியில் இருந்தோம். இல்லை சார், நான் உறுதியை சொல்லுதேன். இவன் தான் சார், நான் என் கண்ணால் பார்த்தா சார். 2ஆம் தேதி நீங்கள் இங்கேருந்து கிளம்புனதுலேருந்து திரும்ப நீங்கள் இங்கே வந்தது வரைக்கும் என்ன நடந்துன்னு தெளிவாக சொல்லுங்கள். ரைட், சொல்லுதேன். காலையில் 5:30 மணி காட்டி மொதல் பஸ்ஸில் இங்கேருந்து புறப்பட்டு தென்காசிக்கு போனோம். ஏன் உங்கள் கிட்ட தான் ஜீப் இருக்கே? அது எங்க கேட்க போன மாட்டான். ஜீப்பு பாதி வழியில் பிரேக் டவுன் ஆகிட்டு இவன் ஒரே ஏச்சு. அதான் இந்த திருப்பி பஸ்லேயே விட்டோம். திரும்ப நீங்கள் ஊருக்கு வரும்போது மழைகளே பெஞ்சதா? நல்ல மழை. நனைஞ்சுக்கிட்டே தான் வந்தோம். மறுநாள் 2 பிள்ளைகளுக்கும் ஒரே காய்ச்சல். 2 நாள் பள்ளிக்கூடத்து கூட அனுப்பல. இப்படி பில்லெல்லாம் சேர்த்து வைக்கதில்ல என்னமோ உதக்க. ஏன் பஸ் டிக்கெட் எல்லாம் சேர்த்து வைக்க முதல்ல இப்பதான் பார்க்க. நான் இந்த ஊருக்கு வெறுங்கையோட வந்தவன் தான். இந்த வீடு தொழில் ஆபீஸ்ன்னு ஒரு ஆளை நிக்கணும்னா அதுக்கு ஆளை எஞ்சிக்கணும். 5 பைசா கூட முறையா கணக்கு வச்சிருப்பேன்.
எல்லா ரசீதையும் பார்த்து மாச கடைசியில் கணக்கு எழுதி வச்சிருவேன். இந்த ஊர்ல என் முதுகுக்கு பின்னால என்ன பேச ஆனுன்னு தெரியாதா? ஆனா அதுக்கெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி வீடு கட்ட முடியுமா? என்ன சொல்லியா? சரி சரி பார்க்கலாம். சரி சரி.